ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! மார்னிங்கே வந்து ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு வெண்சோள தோசை செஞ்சாச்சு. இட்லி வேணுமா யாருக்கும், தோசை வேணுமா அந்த மாரி வந்து செஞ்சாச்சு. எப்பவும் போல வந்து நைட்டே வந்து மாவாட்டி வச்சுட்டேன். காலையில செய்ற மாரி. ஒரு 5 மணி நேரம், 6 மணி நேரம் வந்து புளிக்க வச்சாலே போதும். அப்புறம் ரொம்ப புளிச்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. அவல் எப்பயாவது சேர்த்து பண்ணுவேன். ஆனா அவல் சேர்க்கும்போது ரொம்ப சாஃப்ட்டா வரும். குழந்தைங்க கொஞ்சம் சாஃப்ட்டா இருந்தா தான் பிடிக்கும். நம்ம தான் வந்து மொறு மொறுன்னு சாப்பிடுவோம். தம்பிக்கும் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா இருந்தா பிடிக்கும். சாப்பிட்டுட்டான். இன்னைக்கு ஒரு ஃபங்ஷன் வேற இருக்கு. அதுக்கு வேற கிளம்பணும். அதனால வந்து லஞ்சுக்கு வந்து அவனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு தான் போவேன். ஏன்னா, அங்கே வந்து லேட் ஆயிரும் 2 மணிக்கு. அதனால அவன் சாப்பிட்டான். நம்ம வெயில்ல போடுறனால வந்து ஜூஸ் மட்டும் போடுவோம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில பார்த்தேன். திராட்சை தான் இருந்துச்சு. சரி திராட்சையே ப்ரிப்பேர் பண்ணிருவோம். எப்படியும் இவங்க சாப்பிட மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு திராட்சைய வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்துட்டேன். அதிலேயே ஸ்வீட் இருக்கும். சரி கொஞ்சம் டேஸ்ட்டா குடுக்கும்னு சொல்லிட்டு சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு வந்து அதையும் ஜூஸ் எடுத்து குடிச்சாச்சு. ஒரு 1 மணி போல தான் கிளம்புனோம். கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது தான் தெரியுது. நல்லா 2 மாசமா ஜூஸா குடுத்து, அதுவும் பால்ல வேற குடிச்சிட்டு கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேன். பார்த்தா தெரியுது.